சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பிரச்சனை வெடிக்கும், கல்யாணம் நின்றும். நீங்க மாப்பிள்ளை கிட்ட பணம் கொடுத்ததே எனக்கு தெரியாதுன்னு சூடத்தை அணிச்சு சத்தியம் பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம். சரியா தில்லை மாப்பிள கடையில கூட்டமா இருக்கு பத்தமா வச்சீங்க. அந்த வயலட் கலர் அந்த பச்சை ஒரு நிமிஷம் மேல பணத்தை கொடுத்துட்டோம். அந்த ரெண்டு வேற ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி அக்கா அது ப்ளூ கலர் அதேதான். அந்த கலர் அது பார்க்கலாமா? என்னக்கா இங்க வா ராணி. இன்னே வரைக்கும் நான் உனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கேன். முதல் தடவையா நீ எனக்கு உதவி பண்ணணும். என்னக்கா பண்ணணும்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ராணி, இப்ப நீ என்ன பண்றேன்னா மெதுவா யதார்த்தமா திரும்பி பாக்குற மாதிரி அப்படியே மாப்பிளை பாரு. ஏய், பொறுமையா பாரு. மாப்பிளைக்கு என்னக்கா? மாப்பிளை கையில ஒரு மஞ்சப்பை வச்சிருக்காருல, ஆமாக்கா. அத மட்டும் கவனிச்சுக்கிட்டே இரு. நான் சொல்றப்போ நைஸா அந்த பைய எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போயிடு. ஐயோ அக்கா, என்னக்கா சொல்றீங்க? அதுல பணம் மாப்பிளை வச்சிருக்காரு போலக்கா. ஆமா, அதனாலதான் அந்த பைய ஒண்ணு எடுக்க சொல்றேன். ஐயோ இல்லக்கா, நான் மாட்டேன்க்கா. இங்க பாரு ராணி, ஊர்ல உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணணும், பணம் வேணும்னு கேட்டிருந்தல. நான் சொன்னதை செஞ்சேன்னா உன் அம்மாவோட ஆபரேஷனுக்கு நான் பணம் தரேன். எனக்கு பயமா இருக்குக்கா. இங்க பாரு, வாய்ப்பு வரப்போ அதை பயன்படுத்திக்கணும், பயப்படக்கூடாது. நல்லா யோசிச்சு பாரு. எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்லக்கா? ஒரு பிரச்சனையும் வராது, நான் இருக்கேன்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சரி வா. அதெல்லாம் ஒரே நல்லா இருக்கு. இந்த கலர்ல அந்த கலர் ரொம்ப நல்லா இல்ல. அத பாத்துட்டு இருக்கேன். அந்த சேம் தான். நல்லா இருக்குல்ல? நல்லதா இருக்கு. நான் உங்களுக்கு சூப்பரா புடவை செலக்ட் பண்றேன். சரிடா. அக்கா அதை எடுங்கண்ணா. இது கட்டு. ஏய், நல்லாதான் இருக்கு. ஒரு மாதிரி டிஃபரண்ட் கலர்ல. கலர் பாப்போம். அது வேண்டாம் அண்ணி, இத எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கு. இதுவும் நல்லாதான் இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. அண்ணி இத எடுத்துக்கோங்க. இதுதான் நல்லா இருக்கு. இது சூப்பரா ரோஹிணி, ரேவதி, ரெண்டு பேரும் பேசாம இருங்க. ஆதிரிக்கு பிடிச்ச புடவையை ஆதிரியை செலக்ட் பண்ணிட்டோம். ஆதிர, நீ பாரு, உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ, சரியா? சரிங்க. பாருங்க அண்ணி. கடவுளே, ஆதிர ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கிற புடவையை செலக்ட் பண்ணிடக்கூடாது. கம்மி ரேட்ல ஆதிரைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவையை அவ கண்ணில் காட்டு. மச்சான் வேண்டிக்கிறானா என்ன மச்சான்? கம்மி ரேட்ல சிஸ்டர் சாரி எடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறியா? ஆமா சாமி, அந்த கடவுள் தான் என்னை காப்பாத்தணும். பாட்டி, இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஆதிர, புடவை கலரும் டிசைனும் உனக்கு பொருத்தமா இருக்கு. ஆமா, புடவை விலை எவ்வளவு? அத நான் பார்க்கவே இல்லையே பாட்டி. ₹10,000. 10,000? அப்பாடா, தப்பிச்ச. ஆதிர, என்ன இது? கல்யாண புடவைய 10,000க்கு எடுக்கிற? இன்னும் ஜாஸ்தியா எடுமா? பாட்டி,
நான் ஆதிர கிட்ட வேலைய பத்தி கவலை இல்ல, உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன் பாட்டி. ஆதிர, உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே. சிஸ்டர், இந்த புடவைக்கு பில் போடுங்க. மாப்ள இருங்க. என்னத்த? எங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லாதப்பட்டவங்கண்ணா. 10,000 ரூபாய்க்கு முகூர்த்த புடவை எடுத்து கொடுக்குறீங்க. என்ன எங்க தகுதியா இல்ல உங்க தகுதியா இது? மனோரே, என்ன பேச்சு பேசிட்டு நீங்க இருக்க? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா ஏமா? ஏய், நீ பேசாம இரு. முதல்ல ஒன்னதான் சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணமே நீதாண்டி. நீ உன் கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிற லட்சணம் இதுதானா? குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய்க்காவது முகூர்த்த புடவை எடுத்து கொடுக்க வேணாம்? ஒரு லட்சமா? மனோரே, என்ன சொல்ற? 1 லட்சம் ரூபாய்க்கு புடவையா? ஆமாங்க. அப்பதான் கெத்தா மரியாதையா இருக்கும். அம்மா, கெத்து மரியாதை இதெல்லாம் விட எனக்கு சந்தோஷம் முக்கியம். எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு. பிடிச்ச புடவைய செலக்ட் பண்றதுதானமா சந்தோஷம். பிடிச்சத செலக்ட் பண்றது சந்தோஷம் தான். ஆனா அது கம்பீரமாவும் கௌரவமாவும் இருக்க வேணாமா? பிடிச்சிருக்குங்கிறதுக்காக 10,000 ரூபாய் புடவை எடுத்து கேவலப்படணுமா? அம்மா, இதுல என்னம்மா கேவலம் இருக்கு? அகல்யா, நீ இருமா இரு. இது ஒரு பிரச்சனையாக்க வேண்டாம். ஆதிரே, உன் அம்மா ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. கல்யாண புடவை எடுக்கிறப்போ விலைய பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். இல்ல மேடம், நான் அத ஆதிரே, பத்திலாம். எனக்காக தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். சமந்தியம்மா, உங்க பொண்ணு ஆதிரைக்கு நீங்க என்ன விலையில எப்படிப்பட்ட புடவை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே எடுங்க. நல்ல புடவையா எடுத்து போடுங்க. தள்ளு. ஆதிர, வந்து பாரு. பாரு, வா. அப்பா வாங்க.